குருவுடைய பார்வையில சூரியன் நல்லா பார்த்துக்கணும், செவ்வாய், அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான், ராகு பகவான் எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு. அவரு புனர்பூச நட்சத்திரத்துல இருந்து பார்க்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் பார்க்கிற பார்வைக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதுலயுமே ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி சிம்மம். சிம்மம் சிம்மம் ஏன் தன்மானம்? இங்க யாரு ஆட்சி பலமாகிறது? சூரிய பகவான். ஒண்ணு இல்ல, யாருக்காச்சும் லக்னத்துக்கு மாறி போய் சனி பகவான் பாவி கிரகமா வந்துட்டால், எப்படி பாவ கிரகமா வந்துட்டால் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கும். கண்டிப்பா மருத்துவ ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். உங்களுக்கு பாருங்க, உச்சத்துல உள்ள கிரகம் சுக்கிரன் எத்தனாம் வீட்டு அதிபதி? 4ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் இடத்துல போய் உச்சம் இருக்காருன்னா ஏதோ ஒரு விரைய செலவு பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இதான் முதல் பலன். சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் போய் தொடப்புறாரு. இப்ப மார்ச் 15க்கு அப்புறம். அதனாலதான் நீங்க வண்டி வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க. இதுல பணத்தை விரயம் பண்ண போறீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து 10ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து 7ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து 8ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து நிற்கிறார். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மார்ச் மாத பலன். எப்படி? அம்மன் அருள் டிவில மார்ச் மாத பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. கால சக்கரத்தின் 11ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி இருக்குது. குரு பார்க்கிறாருங்க. இது நிறைய பேருடைய வாழ்க்கையை கண்டிப்பா தரமான ஒரு மாசமாக இந்த மார்ச் மாசம் இருக்கும். பாத்துங்க, அனைவரும் சரி உங்களோட ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்க அடையக்கூடிய ஒரு மாதம்னா இந்த மார்ச் மாசம் மட்டும்தான். ஜாதகத்துல நல்லா திசாபுத்தி நடந்துட்டால் எல்லாமே யோகமா வரும். இந்த மாசம் எல்லாமே ஒரு விசேஷமான ஒரு நாளாக கண்டிப்பா இருக்குது. மார்ச் மாசத்துல எந்த காரியம் தான் சரி பயங்கரமா வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சத்துல, குரு பார்வையில் எல்லா கிரகம் இருக்கு. இப்ப மார்ச் மாசம் என்ன சொல்லணும்? எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரமாக கண்டிப்பா வரும். நிறைய விசேஷமான ஒரு மாசம். மெயினா குலதெய்வத்துக்கு உகந்த மாசம் மார்ச் மாசம் தாங்க. எப்படி? குலதெய்வத்துக்கு உகந்த மாசம். மாசி மகம்பாங்க, இறந்த முன்னோர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான மாதம் இந்த மாதம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி சிம்ம ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 5வது ராசி. பயங்கரமான ஒரு திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா சிம்ம ராசி மட்டும்தான். இதுலயுமே ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி சிம்மம். சிம்மம் சிம்மம் ஏன் தன்மானம்? இங்க யாரு ஆட்சி பலமாகிறது? சூரிய பகவான். ஒரு 10 பேரை வழி நடத்தக்கூடிய தன்மை சிம்மத்துக்கிட்ட இருக்கணும். இதான் குணம். எப்படி? நெருப்பு மாதிரி குணம். ஒரு முடிவு பண்ணிட்டா பின் வாங்காத குணம், ஒரு தைரியமான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், குடும்பத்துக்காக தன்னைத்தானே இழக்கக்கூடிய ஒரே குணம் கொண்ட ஒரே ராசினா சிம்ம ராசி மட்டும்தாங்க. ராசிக்கிட்ட இந்த குணம் அப்படியே இருக்கும். எதுலையுமே ஸ்ட்ரெயிட் பார்வேடு, சிங்கம் போல் குணம் இருக்கும். எப்படி? சிங்கம் போல் குணம் கொண்ட ஒரே ராசி சிம்மம். அதனாலதான் இவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. ஒன்லி நேர்மைக்கு மட்டும்தான் தலை வனவு வாங்குவாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன். எப்படி? மார்ச் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகமான நேரம். மார்ச் மாதம் பாக்குறீங்கன்னா தயவு செய்து எல்லாருமே சரி, நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்குற விஷயம்தான் இது. எல்லாருமே சொல்றீங்க, நீ சொல்லக்கூடியது எல்லாமே கரெக்டா இருக்கு, ஆனா எதுவுமே பெருசா இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களா? அவங்க தயவு செய்து உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நீங்க ராசி சிம்ம ராசியா இருப்பீங்க. நட்சத்திரம் மேக்சிமம் இந்த 3 நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. ஆனா லக்னம் எல்லாரும் ஒரே நேரத்துல பிறக்க முடியுமா? பிறக்க முடியாதுல்ல. அதான் உங்களுடைய கர்மாவை தீர்மானம் பண்ணும். சில பேர் பாருங்க பிறந்தது கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் பாருங்க பாதிக்கப்ப உங்களுடைய கஷ்டம் குறையும். இந்த டேட்ல இருந்து டேட்ல எனக்கு நல்லா இருந்துச்சுங்க அப்படிம்பாங்க. ஏதாவது சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்துல அந்த கிரகம் மாறும்போது என் பலன்கள் மாறுபடும். திசா புத்திம்பாங்க. நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. அது யோகமான கிரகம் உங்களுக்கு திசை நடத்தினா யோகமான பலன் இங்க இருக்கும். பலவீனமான காலங்கள் திசா புத்தி கண்டிப்பா பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதுதான் பரிகாரம். பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கிறதான் பரிகாரம் இருக்காது. நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க.
உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க, இந்த படிப்பு போங்க, இந்த துறை போங்க, இதுல போகாதீங்க, இதுல பண்ணுங்க, இதை பண்ண, இதை சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை வச்சு, திசா புத்தி வச்சு, உங்க பிறந்த நேரத்தை வச்சா சொல்ல முடியும். நல்லா பாருங்க, பிறந்த நேரம் நல்லா இருந்து, திசா புத்தி நல்லா இருந்து, இப்ப சொல்லக்கூடிய பலன் எல்லாமே கரெக்டா இருந்தா துல்லியமா கரெக்டா வரும். அங்க சரியில்லைன்னா இப்ப கோச்சாரக்காரன் எதுவுமே செய்யாது. இப்ப சொல்லக்கூடிய பலன் எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது. நான் அதனாலதான் என்ன சொல்றேன், அம்மன் அருள் டிவி பாக்குறவங்க அனைவரும் சொல்றேன், பொது பலனா பாருங்க. உங்க ஜாதகத்தை திசா புத்தின்னு ஒண்ணு இருக்குது, பிறந்த கர்மான்னு ஒண்ணு இருக்குது, அதை எடுத்து பாருங்க. அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம பயணிக்கும் போது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். அதனாலதான் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது டக்குனு ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. இப்ப கிரகம் இப்ப எங்கீங்க சஞ்சாரம் செய்யணும் பார்ப்போம். ஒரு ராசில இருந்து பாருங்க, கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 7ஆம் இடத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு, 4 கிரகம் 7ஆம் இடத்துல. உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும், நல்லா பார்த்துக்கணும். கேந்திர யோகத்துல. அடுத்து 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருப்பாங்க. சுக்கிரன் உச்சத்துல, சனி பகவான் வந்து உச்சம் பெற்ற சனி பகவான் சேர்ந்து அவரும் உச்சத்துல தான் போவார். எந்த கிரகம் உச்சத்தோட சேர்ந்து அந்த கிரகம் இருக்கு, அது உச்சமான பலனை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான். நல்லா பார்க்கணும், குருவுடைய பார்வையில சூரிய பகவான் இருக்காரு. எப்படி? குருவுடைய பார்வையில சூரிய பகவான். இதுல என்னன்னா 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. ஒண்ணு மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிருவாரு. சுக்கிர பகவான் 25ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரைட்டா 9ஆம் இடத்துக்கு வந்துடும். இதான் கிரகத்தோட அமைப்பு. மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும். சிம்மராசி என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், பலவீனத்தை மட்டும் சொல்றேன், இது எல்லாத்துக்கும் நீங்க எடுத்துக்காதீங்க. யாருக்கு இந்த பலவீனம் இருக்கு மட்டும் பாருங்க. நிறைய பேருக்கு சொல்றல, பிறப்பு ஜாதகம் பிறந்த நேரம் சரியில்லைன்னா இந்த பாதிப்பு இருக்கும். சில பேர் சொல்றாங்களா, நீங்க உங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறோம், ஆனா பெருசா எனக்கு மாற்றம் இல்லைங்கிறீங்களா? அவங்களுக்கு சொல்றேன், சனி பகவான் யார் அதுல பலவீனம் இருந்தாலும் சரி, நிறைய பேர் எடுத்துக்கங்க, கண்டிப்பா கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, வருமான பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஏன்? எதனால அது இருக்கும்? ஒண்ணு இல்ல, யாருக்காச்சும் லக்னத்துக்கு மாறி போய் சனி பகவான் பாவி கிரகமா வந்துட்டால், எப்படி பாவ கிரகமா வந்துட்டால் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கும். கண்டிப்பா மருத்துவ ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுக்கக்கூடிய அமைப்பு வந்துருக்கும். மருத்துவ செலவு, விரை செலவு, ஒரு இடமாற்றம், தொழில ஒரு தடங்கள், தாமதம் கண்டிப்பா வேலை செய்யும். படிப்பு கல்வியும் ஒரு மந்தப்படுத்தும். திருமண வாழ்க்கையும் ஒரு தாமதப்படுத்தும். பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரை கொடுக்கும். கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு, விரை செலவு கண்டிப்பா வரும். இது நான் ஏன் எப்படி சொன்னா, அந்த அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் இது மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். நான் என்ன சொல்றேன், உங்க லக்னத்துக்கு சனி பகவான் நீங்க பிறந்த நேரத்துக்கு, அதான் லக்னங்கிறத பிறந்த நேரம், அங்கே சரி இல்லைன்னா இது மாதிரி ஒரு பலவீனத்தை நீங்க சந்திக்கணும். இந்த அஷ்டம சனி காலத்துல சந்திப்பாங்க. அது எல்லாத்துக்கும் நடக்கணும், தயவுசெய்து எடுத்துக்க கூடாது. ஒரு சில பேருக்கு இந்த சனிவான் யோகத்தையும் கொடுத்துருவாரு. என்ன பாரு, வீடு, இடமோ, வெளிநாடு, வெளியூர், நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஏதோ ஒரு மாற்றம் செஞ்சிருப்பீங்க. அந்த மாற்றத்துல வெற்றி வந்திருக்கும். நீங்க எடுத்து பார்த்துங்க, கண்டிப்பா எடுத்து பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து சிம்ம ராசிக்கிறாங்க. ஏன் நான் இதை தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, லக்னத்தை வச்சு கணக்கெடுங்க, தயவு செய்து சொல்றேன். இப்ப சொல்லக்கூடிய பலன் கோச்சார பலன்கிறது நம்முடைய உடல் உயிருங்கிறது உங்க பிறப்பு ஜாதகம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த குருவுடைய பார்வையில இந்த கிரகம் இருக்கு. இப்ப குருவுடைய பார்வையில சூரியன், நல்லா பாத்துக்கணும், செவ்வாய், அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான், ராகு பகவான், எல்லாத்தையும் அவர் பாக்குறாரு. அவரு புனர்பூச நட்சத்திரத்துல இருந்து பாக்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், அவர் பாக்குற பார்வைக்கு நல்ல பலன் கிடைக்கணும். நல்லா பாருங்க. அது இல்லாம சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். உங்களுக்கு 8ஆம் இடத்துல பாருங்க, சுக்கிரன் உச்சத்துல உட்காந்துருக்காரு. உங்களுக்கு பாருங்க, உச்சத்துல உள்ள கிரகம் சுக்கிரன் எத்தனாம் வீட்டது, 4ஆம் வீட்டது, 10ஆம் வீட்டது, 8ஆம் இடத்துல போய் உச்சம் இருக்காருன்னா ஏதோ ஒரு விரைய செலவு பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இதான் முதல் பலன். எப்படி சனி பகவான சேர்ந்து இந்த சுக்கிரன் இணையும் போது அங்கே ஒரு சுப செலவு வரப்போகுதுங்க அர்த்தம். என்ன வாங்கணும்? வீட்டுல காசு போடுவீங்க, இடத்துல போடுவீங்க, பூமியில போடுவீங்க, தொழில் பண்ணுங்கிற பிளான் மனசுக்குள்ள ஓடும். ஏன்னா சனி பகவான் தொழில் காரகன். அங்க போய் இணையும் போது தொழில் பண்ணக்கூடிய எண்ணத்தை மைண்ட தூண்டும். அது ஏன் தூண்டு நான் தெளிவா சொல்றேன். சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் போய் தொடப்புறாரு. இப்ப மார்ச் 15க்கு அப்புறம். அதனாலதான் நீங்க வண்டி வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க. இதுல பணத்தை விரயம் பண்ண போறீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து, 10ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து, 7ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து, 8ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து நிக்கிறார். இது நல்லா பாருங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லாமே 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க லைஃப்ல வரணும். இல்ல செலவு பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் நடக்கும். இல்ல வெளிநாடு போவீங்க. இது எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சிம்மத்துக்கு வரலான்னு திருப்பி கேளுங்க, கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி பாருங்க, வேலை கிடைக்காத அனைவருக்குமே நான் சொல்றேன், இப்ப தசாபுக்தி நல்லா இருந்தால் வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கும். எப்ப? 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை கிடைக்கும் பாருங்க. ஏன் காரணம் தெரியுங்களா? காரணம் இல்லாம ஒரு பதிவை கொடுக்க கூடாது. நம்ம நல்லா பாருங்க, 6ஆம் வீட்டு அதிபரோட சேர்ந்து இணைகிறார் யாரு? சூரியன். அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா? 6 தான் வேலை. எப்படி? அடிமை வேலைங்கிறது 6ஆம் இடம். அப்ப வேலை உத்தியோகம் வரணும். ஏன் வரும்? எங்கே வரும்? வெளிநாட்டுல வரணும்.
வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்களாம் வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்கணும், பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்கணும். இதெல்லாம் உங்க ஜாதகத்துல நான் சொன்ன பாத்தீங்களா, பிறந்த நேரம், அதாவது உயிருங்கிற கிரகம் இங்க லக்னாதிபதி நல்லா இருந்து தசாபுத்தி இப்ப நல்லா நடந்துட்டால் இப்ப கண்டிப்பா வேலை கிடைக்கும். அதெல்லாம் எல்லாருமே ஜாதகத்தை உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க நம்ம எல்லா வீடியும் சொல்ல காரணம் இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப கடன் பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, வழக்கு பிரச்சனை இருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. என் வழக்குல ஜெயிப்பீங்க. எதனால ஜெயிப்பீங்க? அது எதை வச்சு உங்களால சொல்ல முடியுது? என்ன காரணம்? ரீசன் ஒண்ணும் கிடையாது. 6ஆம் வீட்டு அதிபதியை சனி பகவான சூரிய பகவான் தொட போறாரு. எப்ப? 15ஆம் தேதிக்கு அப்புறம். நல்லா பாருங்க. ஏன் வழக்குல நம்ம ஜெயிக்க முடியும்? நல்லா பாருங்க. 4ஆம் இடம் உங்களுடைய வீடு, இடம், பூமி, சொத்தை காட்டுறது 4ஆம் இடம் தான். 4ஆம் இடம் தான் வீடு வாங்க முடியும், சொத்து வாங்க முடியும். அந்த சொத்துக்குள்ள அதிபதியை போய் சூரிய பகவான் தொடுறாருன்னா அது உச்சமான சுக்கிரனா இருக்காரு. எப்படி? வீடு, இடம், பூமி, சொத்து உச்சத்துல போய் உட்காந்துருக்கு. அங்கே தொடுறாருன்னா 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை அவர் பாக்குறாருன்னா ஒரு வழக்க ஒரு முடிவு கொண்டு வந்துருவாரு. ஏன்னா வழக்குக்குள்ள அதிபதி சனிவோட சேர்ந்து இந்த சூரியனை நல்லா தெரிஞ்சுக்கணும். மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இது நான் சொல்றது. அப்ப இணையும் போது ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறியாது. உங்க மேல எந்த கேஸ் நடந்தாலும் சரி, நீங்க எடுத்து நடத்தி பாருங்க. உங்க பக்கம் தீர்ப்பு வரலன்னா திருப்பி கேளுங்க. நான் எப்ப சொல்றேன்னா மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வரும். ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோகத்துல ப்ரமோஷன். நான் நிறைய கம்பெனிக்கு நான் ரெசியூம் கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப வேலை கிடைக்குமா? இப்ப கண்டிப்பா கிடைக்கும். நான் காரணம் இல்லாம சொல்லலைங்க, ரீசனை சொல்லி உங்களுக்கு சொல்றேன். அப்ப தெளிவான ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அப்ப எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஏன் செக் பண்ணிக்கங்க. அதுக்கான டைம் வேலை செய்தா அப்படிங்கிற அமைப்பை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சொல்றேன், திடீர்னு வேலை கிடைக்கும். திடீர்னு தனியார் நிறுவனத்துல நீங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அரசாங்க சம்பந்தம் முயற்சி பண்ணாலும் சரி, ஆனா வேலை உத்தியோகம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வருமானம் உண்டு. ஆனா ஒரு சுப செலவு கண்டிப்பா இருக்குது. வீடு கட்டுவீங்க, இடம் வாங்க, ஏதோ ஒரு செலவு கண்டிப்பா மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க உடம்புல வேலை செய்யும். அது சுப செலவா நீங்க பண்ணிக்கணும். தந்தை உடம்பு ஆரோக்கியம் கவனம் தேவை. அதாவது நான் சொல்றது மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். அதே மாதிரி பாருங்க, நிறைய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகம் சூப்பரா இருக்கும். தொழில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். செவ்வாயுடைய பார்வைப்படுது. நல்லா பாத்துங்க. திருமணம், புடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்குடி வரும். நீ எடுத்து பாத்துங்க. இப்படி காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடும். செவ்வாய் மண்மனை காரகன் உங்களை பாக்குறாரு. யாரு? செவ்வாய் பகவான். இப்ப வீடு, வண்டி, வாகனம், சொத்து உள்ள வில்லங்கம் எல்லாமே சரியாகும். எடுக்கக்கூடிய முயற்சிலாம் நல்லா இருக்கும். சகோதர சகோதரி நல்லா இருக்கும். உங்க பூர்வீக சொத்துல உள்ள பிரச்சனை சரியாகும். ஏன்னா குரு பாக்குறாரு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எப்படி? குழந்தை பாக்கியம் இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். நல்லா பாருங்க, இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு பிசினஸ், நகைகடை வச்சிருக்கவங்க, கெமிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, கலைத்துறை எல்லாம் பட்டை கிளப்பு. நல்லா பாருங்க, நான் அஷ்டம சனி இருக்குது, ஆனா இங்க பெருசா பாதிக்காது. யாரு ஜாதகத்துல நான் சொன்ன பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே உங்களோட டைம் பிரகாரம் தசாபதியை பார்த்து போய் எடுத்தா செம்ம யோகம் இருக்கும். எல்லாருமே உங்க ஜாதகம் செக் பண்ணுங்க. எல்லாருமே இன்னொன்னு நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், அதாவது கைப்பட எனக்கு ஜாதகம் எழுதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா நான் கைப்பட நம்ம ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். அதாவது பிரிண்ட் அவுட் போடுறத விட கைப்பட ஒருத்தர் விதியை நம்ம எழுதும் போது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில நிறைய ஒரு விபரீத யோகம் கிடைக்கும். இப்படி ஜாதகத்தை நம்ம கைப்பட தான் எழுதணும். ஒருத்தருடைய விதியை தீர்மானிச்சு எழுது கரெக்டா இது கைப்பட எழுதுனா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதுவும் திருக்கணித முறைப்படி எனக்கு எழுதி கொடுன்னு சொல்றீங்க. ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம திருக்கணி தான் ஃபாலோ பண்றோம். அதாவது உங்க ஊருடைய சொந்த ஊர் டைம் பிரகாரம் வச்சு எழுதுறோம். அதனால நிறைய பேர் ஜாதகம் எழுதுவீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கான பதிவு தான் அது. கண்டிப்பா நம்ம எழுதி கைப்பட எழுதி கொடுக்குறோம். இது பிரிண்ட் அவுட் கிடையாது. உங்க அட்ரஸுக்கு நம்ம அனுப்பி விடுறோம். அதையும் நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் ஸ்ட்ரைட்டா மக நட்சத்திரம். எதுவுமே பாருங்க பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். எப்படி? மக நட்சத்திரம் பயங்கரமான திறமையான குணம். எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணா, பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும் மகத்துல பிறந்துட்டாவே. ஆனா இப்ப ஏதோ ஒரு செலவு கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இன்கம் பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, மேல அதிகாரி பிரச்சனை நிறைய இருந்திருக்கும். நிம்மதி இருக்காது. அப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். நிறைய பேர் பாருங்க மருத்துவத்துறை, கமிஷன் வியாபாரம், ரியல் பிசினஸ், நிறைய பேர் இந்த கெமிக்கல் ஃபீல்டு இதெல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு? மகத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் வேலை செய்யுது. சுக்கிரன் உச்சமா இருக்கனால ஒரு சுப செலவு பண்ண போறீங்க. ஏன் நீங்க சுக்கிர காம்பினேஷன் பண்ணுறதுனா, இந்த கேது போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரோட சரத்துல போறாரு. அப்ப ஒரு விரைய செலவு ஏதோ நடக்க போகுது. அப்ப நல்ல காரியம், நல்ல விஷயத்த நம்ம பண்ணிக்கணும். அடுத்து பூரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அலைச்சல் கண்டிப்பா இருக்கும். இந்த மாசத்துல 25ஆம் தேதி வரை ஒரு அலைச்சல், ஒரு மனக்குழப்பம், ஒரு மன தடுமாற்றம் இருக்கும். ஆனா ஒரு நல்ல டக்குன்னு ஒரு யோகம் வரும் பாருங்க. வேலையில மாறுறது, திருமணத்துல திடீர்னு நடக்கிறது. நல்லா பாருங்க,
ஒரு வழக்குல ஜெயிக்கிறது, படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு சுப செலவா இந்த மாசம் ஃபுல்லா நீங்க பயன்படுத்திங்க. யார் பூரத்துல பிறந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாகரீகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையா இருக்கணும். உங்கள்ட்ட நிறைய இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இப்ப எல்லாமே நல்லபடியா வந்து சேரும். எதுக்குமே நீங்க பயப்படாம தைரியமா இறங்கி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்து உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், பயங்கரமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. கொஞ்சம் இப்ப சூரிய பகவான் பாருங்க, மார்ச் 15 அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ ஒரு செலவு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் ஏதாச்சும் ஒரு பிளான் இருந்தால் கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம். ஆனா ஒரு மனக்குழப்பம், ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். ஆனா பெருசா எதுவும் தாக்கங்கள் இருக்காது. வேலை தொழில ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பாராத ஒரு அரசியல நல்ல ஒரு சாதிப்பீங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கு உங்க பக்கம் தேடி வரும். நல்லா பாருங்க, இந்த அஷ்டம சனியோட தாக்கங்கள் இப்ப குறையும். குருவுடைய பார்வை படுறதுனால.